பிரைஸ் லார்ட். எபேசியர் 5:22 பவுல் சொல்கிறாரு, மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். 1 பேதுரு 3 பேதுருவும் சொல்கிறாரு, மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். அப்போது கிறிஸ்தவ பெண்களாகிய ஒவ்வொருத்தருமே கணவருக்கு கண்டிப்பாக கீழ்ப்படியணும். இந்த கீழ்ப்படிதலை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாமா? ஆதியாகமம் 12 12 20 வரைக்கும் வாசிங்கன்னா, ஆபிரகாம் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய மனைவி அழகாக இருக்கிறதுனால தான் போகிற தேசத்தில் நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதாவது கணவன் மனைவி அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவியை அபகரிக்கிறதுக்கு என்ன கொன்று போட்டுருவாங்களோ அப்படின்னு பயந்து அவர் என்ன சொல்லுவார்னா, மனைவி கிட்ட சொல்லுவார், நீ எங்கே போனாலும் என்ன உன்னுடைய சகோதரன்னு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஆதியாகமம் 12 இருந்து 20 வரைக்கும் வாசனா தெரியும். ஆபிரகாம் தான் சொல்லுவார் சாராளை பார்த்து, இவ என்னுடைய சகோதரி. அந்த இடத்துல சாராள் வாயே திறக்க மாட்டாங்க. ஆனால் சகோதரின்னு சொன்னாலும் என்ன பண்ணிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் ஆண்டவர் தலையிட்டு சாராளை மீட்டு ஆபிரகாம் கிட்ட கொடுப்பாங்க. அதற்கப்புறம் ஆதியாகமம் 20 எடுத்து வாசிச்சோன்னாலும் கேராரின் ராஜா அபிமெலேக்கு அவரும் என்ன பண்ணுறாரு, சாராளை அழைப்பிப்பார், திருமணம் பண்ணுறதுக்கு அழைப்பிப்பார். அந்த இடத்துல என்ன நடக்கும்னா, சாராள் சொல்லிடுவாங்க, இவர் என்னுடைய சகோதரன். முதலாவது இடத்துல சாராள் சொன்னதான் எழுதப்படலை வேதாகமத்தில். ஆதியாகமம் 12 எடுத்து வாசிச்சோன்னா ஆபிரகாம் தான் சொல்கிறார், அவள் என்னுடைய சகோதரின்னு. சாராள் வாய் திறக்கவே இல்லை. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாராள் வாயை திறந்து சொல்லிடுறாங்க, அவர் என்னுடைய சகோதரன். இது எங்கே எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அபிமெலேக்கை ஆண்டவர் எச்சரிப்பார், சாராளை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஆண்டவர்கிட்ட திரும்ப சொல்லுவார், இவளும் அவனை தன்னுடைய சகோதரன் என்கிட்ட சொன்னாளே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட அவர் பிரதியுத்தரம் சொல்லுவார். அதற்கப்புறம் அந்த அதிகாரத்தின் முடிவில் பார்த்தோம் அப்படின்னா, அபிமெலேக்குனால சாராள் கடிந்து கொள்ளப்படுவாள். இது இங்கிலீஷில் பார்த்தோன்னா அவளோட இன்னசென்ஸ்க்காக அவள் கடிந்து கொள்ளப்படுவாள். புருஷன் சொல்கிறத அப்படியே கீழ்ப்படியும் போது இது நடந்துருச்சு. அது என்ன ஏதுன்னு விவரித்து பார்க்கணும். புருஷருக்கு கீழ்ப்படியணும்னு சொன்ன மாத்திரத்தில் கண்ணை மூடிட்டு கீழ்ப்படிந்தோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது. இந்த இடத்துல அபிமெலேக்கு தெளிவாய் சாராளை கடிந்து கொள்கிறார். இதோ இந்த